அதாவது கோதுமை உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் உரித்து, அப்புறம் வெங்காயம், கேரட், பீன்ஸு, தக்காளி. நீங்கள் உருளைக்கிழங்கு வேணுன்னா போட்டுக்கலாம், நாங்கள் இன்றைக்கி போடலை. அதுக்கப்புறம் வெறும் வானலில் கோதுமையை வறுத்துக்கணும். இந்த கலர் இந்த லைட்டாக ஒயிட் கலராக மாறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்தா தான் குழ குழன்னு நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் குக்கர் வச்சு எண்ணெய் போட்டு தாளிக்கிறதுக்கு இலை, பட்டை, 2 கிராம்பு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க காயை இதில் சேர்த்ததுலாம் இந்த கேரட், பீன்ஸு அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டும்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக தான் வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும் அதை. அதுக்கப்புறமா வந்து 1 டம்ளர் ரவைக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி. நாங்கள் மதர்லாண்டு கம்பெனி தான் வாங்குவோம் எப்பயுமே. பாருங்கள், காய் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா அளந்து வச்சுருக்க தண்ணியை போட்டுடணும். இன்றைக்கி 2 டம்ளர் ரவைக்கு நாங்கள் 6 டம்ளர் தண்ணி வைக்கிறோம். தேவையானதை உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது அந்த ரவையை நம்ம உள்ளார சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். நீங்கள் இந்த டைமில் உப்பு டேஸ்ட்டு வேணால் கொஞ்சம் அந்த தண்ணியை வாயில் ரவுண்டு போட்டு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த டைமில் என்ன பண்ணணும், நம்ம குக்கரை மூடியை போட்டு மூடிட்டு லிட்டை போட்டுடலாம். போட்டு ஹையில் 2 விசில் வந்தால் போதும், ரெடி ஆகிடும். நீங்கள் வானலில் தான் கிண்டிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, இதுவே நல்லா வரும். குக்கர்லேயே வச்சிடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு, உதிரியாக இருக்குது பாருங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.